ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏலக்காய், பட்டை, வயலை, ஒரு அன்னாச்சி பூ எடுத்துக்கிறோம். அப்புறம் கேரட், பீன்ஸ், பீட்ரூட் எடுத்துக்கலாம். அப்புறம் நெய், வெங்காயம், பச்சை மிளகா, எலுமிச்சம்பழம், எண்ணெய், காளான், தேங்காய் பால், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பாசுமதி ரைஸ், தயிர், அப்புறம் புதினா கொத்தமல்லி பேஸ்ட், அப்புறம் வந்துட்டு பிரியாணி மசாலா. ஸோ இதெல்லாம் தேவையான திங்ஸ். ஸோ பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ நான் டபராவில் பண்ண போனீங்க தம் போட்டு. ஸோ ஒரு கொஞ்சம் தேவையான அளவு நெய்யும் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியாக சேர்த்துக்குவாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம எடுத்து வச்ச ஸ்பைசஸ் அதுக்குள்ளே போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஆனியனை சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கிடணும். நம்ம கொட்டினதை விட வாசி தான் இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். ஸோ அதையும் கொஞ்சம் ராஸ்மல் போகிற வரைக்கும் வதக்கிக்கிறோம். அது கூடவே கொத்தமல்லி புதினா அரைச்சி ஊற்ற சேர்த்து அது ஒரு கிளறிட்டு நம்ம அரைஞ்சி வச்சுருக்க வெஜ்ஜீஸ் அதையும் ஒரு கிளறிட்டு காளான் சேர்த்துக்கலாம். காளான் சேர்த்ததுக்கப்புறம் அது கூடவே தக்காளி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஸோ உப்பு நீங்கள் எப்படி போடணுன்னா, ஒரு கையை எடுத்து பிடிச்சி போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம தேவையான போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இது உப்பு அளவாக வச்சுக்கோங்க. இப்போ நான் பண்ணிட்டுருது 4 பேர்த்துக்கான அளவு. ஸோ தயிர் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பிரியாணி மசாலாவும் சில்லி பவுடர் காரத்துக்கும் நான் கொஞ்சம் எடுத்து சேர்த்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்காக விட்டாச்சு. அது பாதி வந்ததுக்கப்புறமா ரைஸ் சேர்த்துக்கிறோம், தேங்காய் பால் சேர்த்துக்கிறோம். அதாவது நம்ம தண்ணி பிரியாணி ரைஸில் செய்யும்போது எவ்வளோ ஊற்றணும்னா, ரைஸை விட கொஞ்சம் மிதக்கிற அளவு ஊற்றினா போதும். ஸோ ஜென்டிலாக கிளறி விடுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு தோசை சட்டி அடியில் வச்சுட்டு அது மேலே இந்த பாத்திரத்தை வச்சு தட்டு போட்டு மூடி அது மேலே ஒரு தண்ணி ஊற்றி ஒரு வெயிட்டான பாத்திரத்தை வைக்கணும். நான் அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா ரெடி ஆயிரும். லெமன் ஜூஸ் புழிஞ்சுக்கோங்க. ஸோ நெய்யை லைட்டாக விட்டுட்டு நான் கறி இருக்கு இல்லையா, அதை கேஸில் காமிச்சு நெருப்பு எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே நெய்யை ஊற்றிட்டு கப்புன்னு மூடிடுங்க. ஸோ இது தம் போட்ட பிரியாணி மாதிரியான ஸ்மெல்லை தரும். ஸோ அதுக்கப்புறம் திறந்து பாருங்கள், உதிரியாக பிரியாணி ரெடி ஆயிரும். இது மை ஸ்டைல் பிரியாணி.